பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரிடத்தில் சிச்சிக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த சிச்சை என்பது அநேகருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. நம்ம இன்னைக்கு பெரியவங்க பெற்றோர்கள் பிள்ளைகளையும் சிச்சிக்கிறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லுகிறார்? நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாதே. ஆம், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான சிச்சைகள், பிரச்சனைகள் இல்லையா? சிச்சைன்னு என்னங்க? ஒரு அடி விழும், நம்மளுக்கு ஒரு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு சோர்வு, நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாதா? சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுதுமே ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால், முதலாவது நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றேங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒன்றுதான் நான் யோசிப்பேன், இதை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், இதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ ஈஸியா அந்த பிரச்சனையில இருந்து நான் மேல வரேன். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களில அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது என்ன செய்யறாங்க? சோர்ந்து போயிடுறாங்க. நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களால அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரவே முடியாது. நீங்க சோர்ந்து போறதுக்கு பதிலா ஒரு பிரச்சனை வருந்த உடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நீங்க நெகட்டிவா திங்க் பண்றீங்க. நீங்க அப்படி பண்ணாதீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்காருன்னா என் வாழ்க்கையில இது நன்மைக்கு இல்லையா? 1 கொரிந்தியர் 10:13 இவ்விதமாய் சொல்லுகிறது, மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உனக்கு நேரிடாது, அதை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார், தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்குகிறார். அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு சூழல்லையும் நான் என்ன செய்வேன்னா, என்னால இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியுங்கிறதுனால கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது அது ஈஸியா அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் எனக்கு தாங்குகிறார், அதிலிருந்து இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு போக்கை உண்டாக்குகிறார். இன்னைக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, வறுமைகள் வரும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிராங்க? நீங்க சோர்ந்து போயிடுறீங்க. நீங்க சோர்ந்து போறதுனாலதான் அந்த பிரச்சனையில இருந்து உங்களால மேல வர முடியல. சோர்ந்து போகாதீங்க, நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாரா, அது எனக்கு நன்மை அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க அதுல இருந்து நீங்க மேல வரலாம். இன்னைக்கு அவரை சிச்சிக்கிறாரோ, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவரை தாங்க சிச்சிக்கிறார். எல்லாரையும் சிச்சிக்கிறது இல்ல. நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு மாத்திரம், நான் அவருக்கு பயந்து வாழ்றேன், அவருக்கு உண்மையா வாழ்றேன், எனக்குதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இல்ல, நீங்க உருவாக்கப்படுறீங்க. பிரச்சனைகள் வருது நீங்க நினைக்காதீங்கன்னா, தேவன் விரும்புகிற பாத்திரமா கர்த்தர் என்னை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சு சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவரைதான் சிச்சிக்கிறாரா? எல்லாரையும் சிச்சிக்கிறது கிடையாது. அப்ப நீங்க சிச்சை உங்க வாழ்க்கையில வருதா, பிரச்சனைகள் வருதா, போராட்டங்கள் வருதா, சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதனால என்னை அழகான ஒரு பாத்திரமாய் உருவாக்குகிறார். யார் வாழ்க்கையில அதிக பிரச்சனைகள் வருதோ நீங்க பாருங்க, அவங்க அழகான ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதர்களாக அவர்கள் மாறுவார்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? கடந்துதான் இந்த வாழ்க்கை நம்ம வாழணும். அப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாரு, அது எனக்கு ஏதோ ஒரு நன்மை. நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் என்ன பண்றேன்? நான் மாறுறேன், நான் பரிமாணங்கள் என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறுதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை நீங்க சிச்சிக்கிறது கிடையாது. நிறைய பேரண்ட் இங்க வராங்க, அவங்க பிரச்சனைகள்ல பிள்ளைகள் வாலிப காலத்துல அவர்கள் நிறைய அவமானத்தை கொண்டு வராங்க. அப்ப இங்க வரும் பொழுது அவர்கள் சொல்லி வேதனைப்படுகிற காரியம், சின்ன வயசுல இருந்து நான் அடிச்சதே கிடையாது, என் பிள்ளைய நான் கடிந்து கொண்டதே கிடையாது, அவ்வளோ அன்பு செலுத்தின. நீ உங்க பிள்ளைய நீ என்ன செய்கிறீங்க? நீங்க தான் அழிவை நோக்கி கொண்டு போறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உங்க பிள்ளையை நீங்க சிச்சித்து கண்டித்து நீங்க என்ன பண்ணணும்? வளர்க்கும் பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் என் பைபிள் சொல்லு.
நான்லாம் படிச்ச என்னுடைய ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா, நாங்க ஹாஸ்டல்ல இருந்து ஸ்கூலுக்கு போறப்ப ரெண்டு பேரா போகணும். ஆனா ரோட்ட போய் என்ன பண்ண ரெண்டு பக்கம் எங்கேயும் பார்க்க கூடாது. நாங்க ரோட மாத்திரம் கவனிச்சு போகணுங்கிறது எங்களுக்கு ஒரு ரூல்ஸ். அப்படி எங்கேயாவது போஸ்டரையோ அல்லது வேற எங்கேயாவது நாங்க திரும்பி பார்த்துட்டோம்னா, எங்கெல்லாம் நடந்து வர யாரோ ஒரு ஸ்பை போய் எங்க வார்டன்ட்ட சொல்லிடுவாங்க, அடிதான். அப்படி சின்னதுல இருந்து அவங்க கண்டிஷன் பண்ணி எங்களை வளர்க்கும் பொழுது அப்போ அந்த வயதுல எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது ரொம்ப சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில மிக மிக பிரயோஜனமா இருக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்க பிள்ளைங்க சரியா வளர்க்கணுமா அப்படின்னா உங்க பிள்ளைய நீங்க சரியா கண்டிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, வளர்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அவன் கிரீடமா இருப்பான். அப்போ ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தான் என்ன பண்ணுகிறார், சிச்சிக்கிறார். நீங்க சிச்சையில இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சந்தோஷப்படுங்க. God bless you.